சூப்பரான சட்னி ஒன்று பார்க்கலாம். அதுக்கு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம கடலைப்பருப்பு நல்லா வதக்கிக்கணும். அப்போ காஞ்ச மிளகாயும் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இருக்கும்போதே புளி சேர்த்துக்கலாம். ஒரு கொட்டை புளி சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வதக்கணும். வதங்கின உடனே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதங்கணும். வதங்கினோடனே நல்லா கழுவிய கருவேப்பிலை, கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கருவேப்பிலை வதக்கணும். வதக்கிட்டு அதோடு சேர்த்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஆறின உடனே நம்ம அதோட வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த உடனே ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி ரெடி.